உறவுகளே வணக்கங்கள். நான் சின்னா. என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு எலி அலுவலகத்தில் மாட்டிட்டது. நீண்ட நாளாக எங்களுடைய அலுவலகத்தில் இவர் என்ன விஷயங்களை அழிச்சிட்டார். ரைட், எங்களோட ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி எலக்ட்ரானிக் சாமானாக இருக்கட்டும், அவரை நான் நேற்று ஒரு பொறி வச்சு பிடிச்சிடறேன். நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ இவரை கொல்ற ஐடியா இல்லை. ஆகவே ஒரு கடற்கரை பக்கமாக விட்டுட்டு போகலாம் கொடுத்துட்டு வந்தேன் நான். நீங்கள் பாருங்கள், சில பேர் இதுக்குள்ள தண்ணிக்குள்ளே தாட்டு கொள்ளுவாங்க, இல்லாட்டி வெயிலுக்குள்ளே வச்சு கொள்ளுவாங்க. அப்போ இதை பாதுகாக்கிறதுக்காக நான் கொண்டு வந்துட்டேன், தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இதை விடுவோம். எப்படி எந்த சூழலில் இதை விட்டுட்டு போகிறேன்னு ஒரு பாருங்கோ. தவறாக இருந்தால் மன்னித்து விடாவும். ரைட், கொஞ்சம் பத்தியாக இருக்குங்க பாருங்க. அங்காலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி அங்கால கொஞ்சம் தூரத்துலாம் வீடுகள் இருக்குது. மற்ற இங்கால கொஞ்சம் கடல். ரைட், அதையெல்லாம் இடங்கள் இருக்குது. அவர் பாதுகாப்பாக அதில் நிற்பார், செவை பண்ணிடுவார் அவர். ரைட், திறந்து விடுவோம். என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமா? ஓ, வாடா 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 வாடா, சத்தம் போட்டு வந்து நிற்கிறார் அவர். நேற்றில் எடுத்து போ, ஓடு ஓடு, தப்பிச்சிரு. போ போ போ, வெளியில் போ. ரைட், இறங்கிட்டார். ரைட், அவருக்கு புது இடம் தானே, தேடி வாராடுவது எங்களை. ரைட், அதுக்குள்ளே போய் பூந்துட்டார். ரைட்டு, நாங்கள் ஓடிட்டார். இதுக்குள்ளான்னு போகிறார். அவங்களுக்கு பாருங்க, புது இடம் தானே, அவருக்கு வித்தியாசமாக இருக்கும். என்ன கொண்டு அங்கே விட்டுட்டாங்களேன்ட்டு பதறி கொண்டு திரி வேற போடாது. எங்கே போயிட்டார். ரைட், எஸ்கேப். தப்பித்தோம் பிழைத்தோம் ஓடிவிட்டார். ஓகே, நான் செய்த வேலை என்ன மாதிரி இருக்குது, நல்ல வேலையா இல்லாட்டில் என்ன மாதிரி இருந்தன்றதை நீங்கள் குறிப்பிடலாம் கமெண்ட்ஸில். ஓகே, பாய், சந்திப்போம்.